ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராம் வந்து அரவிந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள். ராம் வந்து அரவிந்த் காலேஜில் ஒன்றா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்ச உடனே ஒவ்வொரு திசையில் வந்து வெவ்வேறு இதில் பிஸ்னஸில் போயிருந்தாங்க. ராம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ராம் பெரிய கோடீஸ்வரராக இருக்காரு. அரவிந்த் வந்து நார்மலாக இருக்காப்புல. சரி ரைட்டு, நம்ம 2 பேரும் அப்பப்போ ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம ஷேர் பண்ணி சந்திச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் பயணிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சந்திக்கும் போது அடுத்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ராம் ரொம்ப டயர்டாக இருக்காரு. அப்போ அரவிந்த் கேட்குறாப்புல, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிறாப்புல. ஆமாப்பா, ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னப்பா நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தால் ஏன் லாஸ் ஆன அப்படின்னு சொல்லும் போது தான், நான் வந்து சில பேர் வந்து கஸ்டமர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற பேரில் கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஊட்டி கூட்டு போனேன். நல்லா செலவழித்தேன். நல்லா எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சரி, நம்மளோட பார்ட்டி வந்து நல்லா நமக்கு பண்ணி கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அப்போ என்னதான் நடந்தது உனக்கு, என்னதான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. வந்து பார்க்குறேன், ஒரு 4-5 மாதத்துல என்னோட வியாபாரம் அப்படி பாதி ஆகி போச்சு. ப்ராஃபிட் இல்லை, எல்லாமே டவுன் ஆகி போச்சு. என்னன்னு பார்த்தா 70 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்டு மறிமாற்றம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் லாஸ்ட்டில் பார்த்தா பாதிக்கப்பட்டது நான் தான். என்னோட டேர்ன் ஓவர் போச்சு, என்னோட பிஸ்னஸ் போச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம 70 கஸ்டமர்ஸில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருந்தாங்க. அவங்க ஒன்றுக்குள்ள லிங்க் ஆகி நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன், இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சூப்பராக லிங்க் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அரவிந்த் வந்து அப்படியே யோசிக்காரு. இதான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்வக்கோளாறுல ஏதாவது பிஸ்னஸில் செய்யக்கூடாது. பிஸ்னஸுங்கிறது ஒரு ரகசியமான ஒரு மேட்ரு தான். என்றைக்குமே வந்து நம்ம வந்த இடத்த வந்து எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி, பரவாயில்ல இதுல இருந்து இன்னும் புது கஸ்டமர்ஸ் உருவாக்கு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. இதான் இந்த ஸ்டோரி ஆஃப் மாரல். வந்து நம்மளோட பிஸ்னஸோட ரகசியங்கள் நம்மளோட இருக்கணும். கஸ்டமர் டு கஸ்டமர் லிங்க் பண்ணி விடுறதுனால பெரிய வந்து நீங்க லாஸை உண்டாக்குவீங்க, லாஸ் ஆவீங்க. ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு ஸ்டோரியில் சந்திப்போம். நன்றி.